இயேசுவே உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் உள்ள கரத்துக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை நடத்தி வந்த பாதைகளுக்காக, கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில குறைவில்லாமல் காணப்பட்டதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக மகிமைப்படுத்துவோமாக மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நம்முடைய கால்களை தள்ளாட விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து கொண்டாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நம்மை காக்கிற தெய்வம், அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதே. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்றவர் ஹல்லேலூயா நம்மை நடத்தி வந்தார். நம்மை அவருடைய சமூகத்தினால் பிரசன்னத்தினால் காத்து வழி நடத்தி வந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தகுதி அல்ல பிரியமானவர்களே, தேவ கிருபை என்பதை இந்த காலை வேளையில் நினைவு கூறுவோமாக. தேவ கிருபை என்பதை இந்த காலை நேரத்தில் நினைவு கூறுவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மையே மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். சேர்ந்து சொல்லுவோமாக. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. ஓ, என் பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நினைவுல, என் நடக்கையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஓ விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. சொல்லுவோம். அன்பின் ஆவி, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே,
பரிசுத்தரே நன்றி ஐயா. ஆண்டவரே, விலையேறமுடைய பிரசனத்தினால் கர்த்தர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக, ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்த உம்முடைய அநாதி கிருபைகளுக்காக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்முடைய பிரசன்னத்திற்காக, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்காக நன்றி செலுத்துகிறோமே, நன்றி செலுத்துகிறோமே, நன்றி செலுத்துகிறோமே அப்பா. ஆண்டவரே, இதற்கு எந்த அளவும் நாங்கள் தகுதி உடையவர்கள் அல்ல, எவ்வளவேனும் தகுதி உடையவர்கள் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஓ ஹல்லேலூயா, உம்முடைய கிருபை என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. தேவன் இடைப்படுவீராக. உம்முடைய கரத்தை நாங்கள் அனுபவிக்க, ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கிரியைகளை நாங்கள் அனுபவிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஸ்தோத்திரம் ராஜா. மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் கடந்த நாட்களில் நம்மை நடத்தி வந்த தேவன். ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம். அவரை பார்த்து, அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி சங்கீதம் 34வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமென். சங்கீதம் 34 ஒரு அருமையான ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். தேவனை துதிப்பதற்கு நமக்கு நேரமோ நாட்களோ தேவையில்லை. எல்லா நேரத்திலும் எல்லா பொழுதிலும் அவரை துதிக்க. ஹல்லேலூயா ஆமென். சங்கீதம் அப்படிதான் ஆரம்பிக்குது. எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா ஆமென். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. வெட்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த 6வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென். ரட்சித்தாரா? வழி நடத்தினாரா? ஹல்லேலூயா. முகங்கள் வெட்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நடத்தினாரா? ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் இணைந்து உற்சாகமாக பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி பாடி தேவனை உயர்த்துவோமாக. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரை தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் ஓ என்று ஆண்டவரே நீர் ஒருவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம்
நீ உமது முகம் நோக்கி உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ உமது திருநாமம் உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. ஓய் திக்கற்றோர் வேதனை அறிந்து ஆண்டவரே உதவுகிற தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உணர்ந்து சொல்லுமா உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஓ நம்பினோரை நீர் ஆண்டவரே மறப்பதில்லை. தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஆமென் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹalleluya ஹalleluya. அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹalleluya ஆமென். கர்த்தர் மாறாதவராய், நம்மை காத்து வழி நடத்துகிற தேவனாய், நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு நடத்துகிற தேவனாய், ஆமென், எப்பொழுதும் நம்மை ஆதரிக்கிறவராய், புறம்பே நம்மை தள்ளாதவராய் அவர் காணப்படுகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. இந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது சிலுவையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்த ஒரு இடம் சிலுவையாய் காணப்படுகிறது. நம்முடைய துக்கங்களை கர்த்தர் சுமந்தார், நம்முடைய மீறுதல்களை கர்த்தர் சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை கர்த்தர் சுமந்தார். சுமந்து ஆமென் நமக்கு வெற்றியை தந்தார். நம்மை அவருடைய தழும்புகளாலே குணமாக்கினார். ஹalleluya. அனைத்தையும் நமக்காக அவர் சிலுவையிலே செய்து முடித்த தேவன். ஹalleluya. இந்த காலை வேளையிலே அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக முன்குறித்ததை இந்த நாளிலே நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அனைத்தையும் நமக்கு அருளுகிற தேவன் அவர். ஹalleluya. அனைத்தையும் நமக்கு அருளுகிற நம்முடைய தேவனாய் இந்த காலை நேரத்தில் காணப்படுகிறார். பாடி மகிமைப்படுத்துவோமாக, தேவனை உயர்த்துவோமாக. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். அனைத்தையும் அருளிடும்,
எனக்கென தந்திடும் வலக்கரம் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, 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 யெகோவா ஈரே. புல்லுள்ள இடங்களில் என்னை நித்தமும் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் என்னை நித்தமும் சுகமாய் நடத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். அனைத்தையும் அருளிடும். தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுக்காக உம்முடைய வலக்கரம் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செட்டை நிழலில் செட்டையின் நிழலில் அடைக்கலம். ஆமென். தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம். தீங்குகள் நேராமல் காத்திடும். கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா உனக்கு தேவனை மகிமைப்படுத்தி ஓராரியா தலரமரா தலரமா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்த சரீரத்தில் அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. உனது சுலமா சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்த சரீரத்தில் அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா. ஓ உனது தேவனை மகிமைப்படுத்தி இயேசுவே. ஓ ஹalleluya. ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். வலக்கரம் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. வலக்கரம் என்னை உயர்த்திடும் என்
தேவன் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, ஆமென். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஹalleluya, ஹalleluya. நம்மை நடத்துகிற தெய்வம் அவர். சிலுவையிலே நமக்காக வெற்றி சுமந்தவர். அந்த வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு தேவன் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். விசுவாசிக்கிறவங்க என்னோடு சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. அவருடைய கை நம்முடைய வாழ்க்கையில குறுகவில்லை. ஆமென், ஹalleluya. அவர் செய்ய நினைத்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே நிறைவேறிய முடியும். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் அதின் காலங்களிலே கர்த்தர் நேர்த்தியாய் நிறைவேற்றுகிற தெய்வம். ஹalleluya. அவர் சொன்னார், அதை நிறைவேற்றுவார். அவர் திட்டம் செய்தார், அதை செய்தே முடிப்பார். ஹalleluya. அப்படிப்பட்ட தேவன் இந்த காலை நேரத்தில் அவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோமாக. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை என்று சொல்லி பாடி தேவனை உயர்த்துவோமாக. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீருக்க பயமே. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீருக்க பயமே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீருக்க பயமே. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மா கூடாது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மா கூடாது எதுவும் இல்லை. உம்மா கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கி, வார்த்தையாலே நீர் உருவாக்கி. நீங்க சொல்லுங்க. சகலத்தையும் நீர் உருவாக்கி, வார்த்தையாலே நீர் உருவாக்கி. என் வாழ்விலும் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவி. என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவி. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உனக்கு சொல்லுமா? உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகள் நன்மைக்காக. உனக்கு சொல்லுவோம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகள் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது
எதுவும் இல்லை. உணர்ந்து உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கி, வார்த்தையாலே நீ உருவாக்கி, சகலத்தையும் நீர் உருவாக்கி, வார்த்தையாலே நீ உருவாக்கி, என் வாழ்விலும் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நீண்ட நாள் ஜெபத்திற்கு ஆண்டவருடைய கரங்கள் மிக சமீபமாய் காணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அற்புதம் செய்ய அவர் மிக அருகாமையில் இருக்கிறார். அவருடைய கைகள் ஒரு நாளும் நன்மை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில குறைந்து போவதே இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க என்னோடு இணைந்து எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, உங்க கைகள் ஒரு நாளும் குறைவதில்லை. நன்மை செய்வதற்கு, ஓ கிருபைகளை அளிப்பதற்கு, ஹல்லேலூயா, அற்புதம் செய்வதற்கு ஆண்டவரே உம்முடைய கைகள் குறுகவில்லை. விசுவாசத்தோடு ஆண்டவரே நீங்க அனுமதித்ததெல்லாம் எங்க வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாகவே, நன்மைக்கு ஏதுவாகவே, நன்மைக்கு ஏதுவாகவே தீமைகளை நன்மையாக மாற்றி கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுவோமா? எனக்காக நீர் யாவற்றையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ஓ தீமைகளை நன்மையாக மாற்றி கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மையே மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஜீசஸ், ஹல்லேலூயா. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக.
அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. விசுவாசத்தோடு சொல்லுமா, உம்மால் கூடாது எதுவும் இல்லை, உம்மால் கூடாது எதுவும் இல்லை. ஹalleluya, ஹalleluya. அவருடைய சமூகத்தில் நமக்கு பரிபூர்ண ஆனந்தம் உண்டு பிரியமானவர்களே. ஹalleluya. அவருடைய வலது பாரசத்தில் நமக்கு நித்திய பேரின்பம் உண்டு. ஆமென். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், ஓ திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஆமென், மந்தையிலே ஆடுகள் இன்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும் பிரியமானவர்களே, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். காரணம், அவர் என் வாழ்க்கையின் ஆண்டவர், என் வாழ்க்கையின் எஜமான, என் வாழ்க்கையின் மெய்ப்பராய் காணப்படுகிற நல்ல தெய்வம், நல்ல தெய்வம். மகிமைப்படுத்தி சொல்லுவோமா, ஹalleluya. ஆண்டவரே, ஹalleluya. நீர் போதுமானவராய், கிருபை நிறைந்தவராய், இரக்கம் உள்ளவராய், சகாயராய், எங்களை வழி நடத்துகிற எங்கள் மெய்ப்பராய். ஹalleluya, 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 ஹalleluya. Jesus, hallelujah. ஆமென். ஜீசஸ், ஹalleluya. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், நீரே என் செல்வம், ஒப்பற்ற ஒப்பற்ற என் செல்வம். உணர்ந்து சொல்லுமா, நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன். ஆண்டவரே, உம்மில் மகிழ்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன். ஆண்டவரே, உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல எங்களை காத்தவரே, கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். கண்ணின் மணி போல
சமூகமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உமது சமூகமே, உமது அணையாத எங்கள் வாழ்க்கை தீபமே, எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உனது சுலமா ஏசையா, இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அணையாத தீபமாக நம்மை நடத்துகிறவருக்கு முன்பதாக நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே ஹalleluya, நாங்களும் எரிந்து கொண்டே இருப்போம் ராஜா. நாங்களும் ஆண்டவரே எங்கள் ஜீவன் இருக்கும் வரை உமக்காக ஆண்டவரே ஒளிவிடும் சுடர்களாக எரிந்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தரை உயர்த்துவோமாக, கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. மகிமை, மகிமை, மகிமை ஒருவருக்கே. ஜீசஸ், ஹalleluya. கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக, அவருடைய நாமத்தையே உயர்த்துவோமாக. ஹalleluya. ஆண்டவரே ஹalleluya, எங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் குறைவற்றதாய் எங்களை ஆண்டவரே நிவர்த்தி செய்கிறதாய், எங்களை நடத்துகிறதாய், ஆண்டவரே எங்களுக்கு வழியை காட்டுகிறதாய் காணப்படுகிறபடியால் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோமே. ஹalleluya. எங்களை குனிந்து தூக்கினீர் ஆண்டவரே, ஒன்றுமில்லாத எங்களை பெரியவன் ஆக்கினீர் ஆண்டவரே. இது உம்முடைய காருண்யம், இது உம்முடைய இரக்கம் ஆண்டவரே, உம்முடைய தயவு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்வோமா? ஆமென். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் ஆமென். பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன், எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன், எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே, எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை.
எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயரே, தூயவர் தூயவரே. ஆண்டவரே எல்லா துதிகளுக்கும் எல்லா கணத்திற்கும் ஆமென். நீர் ஒருவரே பாத்திரர். ஆறுதல் நீதானையா. ஓ ராரியா தலரா பாரா பாரா பாரியா தலரா பாத்திரரே, எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை. ஓ நான் எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை. ஓ ஹalleluya எரிந்து கொண்டே இருப்பேன். ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தரையே உயர்த்துவோமாக. ஆண்டவரே ஹalleluya. எங்கள் ஜீவன் பிரியும் வரை, எங்கள் சுவாசம் முடியும் வரை, எங்கள் நாட்கள் முழுவதுமாக நாங்கள் எரிந்து கொண்டே இருப்போம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஜீசஸ். ஹalleluya. மகிமைப்படுத்தி தேவனை உயர்த்த கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நமக்கு கிருபை தந்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஹalleluya. இது நம்முடைய தகுதி அல்ல, தேவனுடைய சுத்த கிருபை. ஹalleluya. அந்த கிருபையை ஒரு பிசு கூட நினைவு கூர்ந்து ஆண்டவரே அதில் நிலைத்து நிற்க தேவன் கிருபை தாருங்க ராஜா. ஆண்டவரே ஹalleluya. எரிந்து கொண்டே இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உமக்காக ஆண்டவரே எரிந்து கொண்டே இருக்க தேவன் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனையின் மீதியான சமயத்தை கர்த்தர் முன்னின்று வழி நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வாதமாய் மீதமுள்ள நேரங்கள் எங்களுக்கு காணப்படுவதாக. கர்த்தருடைய கரங்கள் எங்கள் மத்தியில் அளவில்லாமல் அசைவாடுவதாக. தேவன் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துவீராக. மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. சபையின் அறிவிப்புகள் ஒரு சிலதை நீங்கள் கவனிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை ஒழுங்குகள் முன்பதாக போடப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து ஒவ்வொரு ஆராதனையிலும் ஜெபத்தோடு பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். சபை வளாகத்தை சுற்றி பெய்ட் பார்க்கிங் ஜோனாக இருக்கிறது. ஆகவே குறித்த கட்டணத்தை நீங்கள் மறந்து விடாதபடிக்கு செலுத்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பாஸ்டருக்காக, பாஸ்டர் இமானுவேல் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள்.
சரீரத்தில் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக, நல்ல பலத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக தொடர்ந்தெழுச்சியாக அவர்களுக்காக ஜெபியுங்கள். கடந்த வாரத்தில் ஸ்தோத்திரம் ஏஜி மாநாட்டிற்கு செல்வதற்கு தேவன் கிருபை தந்தார். தமிழ் டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளிஸ் ஆஃப் காட் மாநாட்டிற்கு செல்ல தேவன் கிருபை தந்தார். நமக்கு இந்த வருஷத்தில் 2026-27 ஆண்டுகளில் புதிய தலைவர்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். சூப்பரண்டாக ரெவரண்ட் ஸ்டீவ் ஜெயராஜ் அவர்களையும், அசிஸ்டன்ட் சூப்பரண்டாக ரெவரண்ட் ஐ கிறிஸ்தாஸ் அவர்களையும், செக்ரட்டரியாக ரெவரண்ட் ஸ்டான்லி மாணிக்ராஜ் அவர்களையும், ட்ரெஷரராக ரெவரண்ட் ஆண்டனி ராஜன் அவர்களையும், கமிட்டி மெம்பராக ரெவரண்ட் ஜெய் பிரகாஷ் அவர்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டிலும் இவர்கள் நல்ல திட்டங்களோடு, நல்ல தரிசனங்களோடு, சபை வளர்ச்சிக்கேற்ற, ஆத்மா அறுவடைக்கேற்ற நல்ல திட்டங்களோடு, தரிசனங்களோடு செயல்பட கர்த்தர் கிருபை தரும்படியாக, ஊழியத்திலும் கர்த்தர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக, நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக, பிரயாணங்களில் கர்த்தருடைய கரம் காணப்படும்படியாக தொடர்ந்தெழுச்சியாக இவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நம்ம ஸ்தோத்திரம் இவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அதே போல் 2 நாட்களிலே சங்கிலி தொடர் ஜெபம் நடைபெற்றது. ஸ்தோத்திரம் நீங்கள் பங்கு பெற்று இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு 3வது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நமக்கு சங்கிலி தொடர் ஜெபம் இருக்கிறது. பங்கு பெறுவதற்கு பிரதர் தினகரன் அவர்களையும், பிரதர் குமார் அவர்களையும், சிஸ்டர் பிரின்சிபாரி அவர்களையும், சிஸ்டர் புஷ்பா பனேட் அவர்களையும் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வியாழக்கிழமை, வருகிற வியாழக்கிழமை ஆராதனை இந்த வாரம் 4வது வியாழக்கிழமையாக இருக்கிறபடினால 8 மணிக்கு ஜெபம் நடைபெறும். 8:30 இரவு ஜெபமாக அதை அனுசரிக்க இருக்கிறோம். 8 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 8:30 நமக்கு ஆராதனை உண்டு. ஆனால் 4வது வாரத்தில் நமக்கு அது 8 மணியாக இரவு ஜெபமாக அதை அனுசரிக்கிறோம். எரேமியா 9வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து அன்றைய தின தியானம் நமக்கு இருக்கும். சனிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு சென்ட் ஜேம்ஸ் அண்ட் ஜான் ஹாலில் வைத்து நடைபெறும். தொடர்ந்தேச்சியாக நீங்கள் உபவாச ஜெபத்துக்கு வந்து பங்கு பெற்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய இருக்கும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக, சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் நன்மை செய்ய போதுமானவர், அவருடைய கை குறுகவில்லை. ஆமேன். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வசனம் நமக்கு அதை விளக்கி சொல்லுகிறது. நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்வார். எதை குறித்தும் பதஷ்டப்படவோ அதைரியப்படவோ வேண்டாம். கர்த்தர் நடத்துகிற தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய கரத்தின் கிரியைகளாய் கர்த்தர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். நம்ம இப்பொழுதும் கேட்க போகிற வசனத்திற்காக, ஏறெடுத்த காணிக்கைகளுக்காக, விசேஷமாக அந்த தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்போமாக. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை நீட்டி, ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தர் இந்த ஆண்டில் கொடுத்த நல்ல தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆண்டிலும் ஆண்டவரே எங்கள் ஸ்தாபனத்தை நடத்தி செல்வதற்கு தேவன் உரிய ஞானத்தையும் கிருபைகளையும் சுகபலன் ஆரோக்கியத்தையும் ஈந்தள்ளும்படியாக ஜெபிக்கிறோமே அப்பா. ஊழியத்தில் கர்த்தர் இன்னும் மென்மையாக எடுத்து பயன்படுத்துங்க. உடைய நாம மகிமை கேதுவாய் எடுத்து பயன்படுத்துங்க. பிரயாணங்களில் கர்த்தருடைய கரம் காணப்படட்டும். திறமையாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், விசேஷித்த ஆவியோடு ஆண்டவரே தங்கள் பொறுப்புகளை கையாள தேவன் ஆண்டவரே கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துங்க. ஆண்டவரே உமக்கு கொடுப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சேகரித்த பணங்கள் எல்லாம் தேவநாம மகிமைக்காக, தேவ ராஜ்ய வளர்ச்சிக்காக பிரயோஜனப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க. கரங்களை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க. இன்னும் உடைய நாம மகிமைக்கு ஏதுவாக எங்கள் ஜீவியம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக அப்பா. இப்பொழுதும் கேட்க போகிற உம்முடைய வார்த்தைக்காக கரத்தில் வருகிறோம். வசனங்களை கொண்டு கர்த்தர் இடைப்படுங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்க. உம்முடைய தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. எல்லா துதி கன மகிமை தேவனின் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை பிரதர் துரை அவர்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2வது ஆராதனையிலும் தேவனை ஆராதிக்க, அவருடைய வார்த்தைகளை உங்களோடு இணைந்து தியானிக்க கர்த்தர் பாராட்டிய அவருடைய மேலான கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பினை தந்த அருமையான பாஸ்டர்ஸ்க்கும் எல்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றினை தெரிவிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாளினுடைய தியானத்திற்காக காத்திருந்த பொழுது ஆண்டவர் மிக தெளிவாக எனக்கு உணர்த்துவித்த வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 3 11 வரை உள்ள அந்த வசனங்களிலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம்.
இதை 2 பகுதிகளாக, அந்த 1-11 வரை உள்ள வசனங்களை 2 பகுதிகளாக நாம் தியானிக்க இருக்கிறோம். நன்றி அறிதலின் ஜெபம், the prayer of thanksgiving. நன்றி அறிதலின் ஜெபம், the prayer of thanksgiving. 2வதாக ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கான ஜெபம், the prayer for spiritual maturity. the prayer for spiritual maturity. இந்த அழகான ஜெபம் நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கை துணைக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு, நம்முடைய சபையிலே இருக்கிற சக விசுவாசிகளுக்காக நாம் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு ஒரு மாதிரி என்று வைத்து கொண்டாலும், அந்த ஜெபத்தினுடைய அந்த கருப்பொருள், அந்த கான்டெக்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. This beautiful prayer is a model for our prayer life and for our daily living. ஒரு நிமிடம் இருக்கிற இடங்களிலே சிரமம் பாராது மறுபடியும் எழுந்து நின்று பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 3-11 வரை உள்ள வசனங்கள், Philippians chapter 1 verses 3-11, நாம் வசனங்களை நாம் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். சகோதரி நம்மை வாசிப்பார்கள், நாம் இணைந்து நாம் அவர்களோடு வாசிக்கலாம். உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் எல்லாரும் இணைந்து வாசி. உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையந்தோ முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் ஆனதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாயிருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். தேவன் இந்த வசனங்களை கொண்டு நம்மோடு பேசும்படியாக மீண்டும் ஒரு முறை நம்முடைய சிந்தனைகள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி திறந்த மனதோடு அவரை நோக்கி பார்க்கலாம்.
தாயும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். தயவுசெய்து எல்லாரும் அமரும்படியாய் கேட்கிறேன். ப்ளீஸ் பி சீட்டட். நாம் வாசித்த இந்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், அதனுடைய பின்னணி என்ன, த பேக்ரவுண்ட் என்ன என்பதை அறிந்து கொண்டால் அதை தியானிப்பதற்கு நமக்கு எளிதாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் கிபி 60 AD 60 இந்த கடிதத்தை தான் ஐரோப்பியாவிலே முதலாக ஸ்தாபித்த அந்த பிலிப்பிய சபைக்கு அவர் எழுதுகிறார். இந்த சபையை அவர் நேசித்தார். இந்த சபையும் தாராளமாக அவருக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிறதாய் இருந்தது. இந்த கடிதத்தை, இந்த நிருபத்தை அவர் கைகளும் கால்களும் கட்டப்பட்ட நிலையிலே ரோமாபுரி சிறைச்சாலையிலே வீட்டு காவலிலே, ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கும்போது இதை எழுதுகிறார். கைகளும் கால்களும் கட்டப்பட்டு ஒரு போர்ச்சேவகரோடு அந்த சங்கிலி இணைக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே கடிதம் நீங்களும் நானும் எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்போம்? புலம்பி தள்ளியிருப்போம். எப்படிப்பட்ட ஊழியத்தை நம்ம செய்துட்டு இருக்கோம், எப்படிப்பட்ட அருபெரும் காரியங்களை செய்துட்டு இருக்கோம். ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் அவர் வந்து பார்க்கல, இவர் வந்து பார்க்கல, விசாரிக்கல? ஒரே புலம்பலின் கடிதமா இருக்கும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் புலம்பலின் கடிதத்தை அல்ல, சந்தோஷத்தின் கடிதத்தை அவர் எழுதுகிறார். லெட்டர் ஆஃப் ஜாய், லெட்டர் ஆஃப் ஜாய். இந்த வாசித்த இந்த பகுதியிலே நான் ஏற்கனவே சொன்னது போல 2 பகுதிகள். நன்றி அறிதலின் ஜெபம், the prayer of thanksgiving. நன்றி அறிதலின் ஜெபம், the prayer of thanksgiving. ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கான ஜெபம், the prayer for spiritual maturity. முதலாவதாக அந்த நன்றி அறிதலின் ஜெபத்தினுடைய சில காரியங்கள், அதை தியானிக்கும் போது எனக்கு இதில் இன்னும் கற்றுக்கொள்ள எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது என்கிற ஒரு ஆச்சரியத்தை எனக்கு ஏற்படுத்தியது, வியப்பை ஏற்படுத்தியது, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டுமே என்கிற ஒரு தாகத்தை ஏற்படுத்தியது. பிலிப்பியர் 1:4 வாசிக்க கேட்போம். பிலிப்பியன் சாப்டர் 1:4. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு. அப்படி அங்க நிறுத்துங்க சிஸ்டர். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் அவ்வப்போதா, எப்போதும். எப்படி சொல்லியிருக்கு? எப்போதும். இன்னொரு தடவை, எப்போதும். இன்னொரு தடவை, எப்போதும். அப்புறம் எப்படி நான் விண்ணப்பம் பண்ணுவேன்? சந்தோஷத்தோடு. எப்படி எப்படி யார் எழுதுறா? அப்போஸ்தலனாகிய பவுல் கைகளும் கால்களும் கெட்டப்பட்ட நிலையிலே சிறைச்சாலையிலே இருந்து அவர் எழுதுகிறார், உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு நான் என்ன செய்வேன்? விண்ணப்பம் பண்ணி. Whenever I pray, I make my request for all of you with joy, with joy. For all of you with joy. பவுல் நன்றி செலுத்துவதற்கான காரணங்கள் என்ன? பொதுவா பவுலுடைய பார்வையிலே, அவருடைய இதிலே நம்ம பார்த்தோம்னா, அவர் நன்றி செலுத்த போதுமான அநேக காரணங்கள் உண்டு. அவர் பெரிய நல்ல உயர் குலத்திலே பிறந்தவர், ராயல் ஃபேமிலி, செல்வர் சீமான், ரிச் மேன், கல்வி கற்றவர், கமாலியலின் பாதத்தில் அமர்ந்து கல்வி கற்றவர், அது மட்டுமில்லாமல் அநேக ஊழியங்களை செய்தவர், பிரபலமான ஊழியக்கார், ஃபேமஸ் ஆயிட்டாரு. இதெல்லாம் நினைச்சு வசதிகளை பெற்றிருக்கிறோம், புகழை பெற்றிருக்கிறோம் என்று நினைத்து அதற்காக நன்றி செலுத்தவில்லை, அதற்காக நன்றி செலுத்தவில்லை. அவர் எதற்காக செலுத்துகிறார்? பிலிப்பியர் 1:3 வாசியுங்கள்.
பிலிப்பியர் 1:3. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால். இதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல், from the day one, இதுவரைக்கும், இந்த நாள் வரை நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால். சுவிசேஷத்தில் பங்கு கொள்ளுதல், பார்ட்னர்ஷிப் இன் த காஸ்பல், பார்ட்னர்ஷிப் இன் த காஸ்பல். சுவிசேஷத்தில் பங்கு கொள்ளுதல், பார்ட்னர்ஷிப் இன் த காஸ்பல். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டிலே சென்று. அங்கே ஊழியம், அந்த பிலிப்பு பட்டணத்தில் இந்த ஊழியம் ஆரம்பமாகிறது. பிலிப்பு பட்டணத்திற்கு வந்து ஆற்றின் அருகே அங்கே கூடியிருந்த ஸ்திரீகளுக்கு பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருந்தால், லீதியாள் என்கிற சகோதரி அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தருளினாள். அவர்களும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதை தொடர்ந்து அந்த சிறைச்சாலைக்காரர் அவரும் என்ன செய்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார். சபை வளருகிறது. அந்த சபையோடு இந்த ஆரம்ப கால தொடர்புகள் பவுலுக்கும் பிலிப்பு சபையை சார்ந்த விசுவாசிகளுக்கும் இடையான ஒரு வலுவான, ஒரு ஸ்ட்ராங், ஒரு நீடித்த, ஒரு லாங் லாஸ்டிங் ஒரு ரிலேஷன்ஷிப், உறவை அது உருவாக்குகிறது. இந்த காரணத்திற்காக நீங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, சுவிசேஷத்தை வாழுகிறது மட்டுமல்ல, அந்த சுவிசேஷத்திற்கு பங்குள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறதுனாலே நான் என்ன செய்கிறேன்? செய்தார்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 15-18. பிலிப்பியன் chapter 4 verses 15 to 18. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று. நீங்க மாத்திரம் தான்பா எனக்கு நீங்க உடன்பட்டீங்க, வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேவில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே. எனக்கு பெனிஃபிட்ங்கிறதுக்காக நான் சொல்லல, உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நான் என்ன செய்கிறேன்? நாடுகிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமுமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரோத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். பண உதவி செய்தது மட்டுமல்ல, எப்பாப்பிரோத்தித்துவி அனுப்பி கையில் பெற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். அவர் அனுப்பி பவுலுக்கு உதவி செய்வதற்காக, பவுலுக்கு உதவி செய்வதற்காக அவர்கள் அனுப்புகிறார்கள். அதை நீங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25-27 சில வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அது மட்டுமின்றி நற்செய்தியின் வளர்ச்சிக்காக, சுவிசேஷத்தின் வளர்ச்சிக்காக துன்பங்களை சகிக்கவும் அவர்கள் தயாராக இருந்தார்கள். They were ready to suffer for the development of the gospel, advancement of the gospel. இதை நீங்க வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29-30. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29-30. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு, அந்த பிலிப்பி சபையாரே உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. எனக்கு மட்டும் இல்லப்பா, உங்களுக்கு அந்த போராட்டம் உண்டு. அதற்காக நான் என்ன செய்கிறேன்?
நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சுவிசேஷத்தை கேட்டு அதன்படி நடந்து அதன்படி வாழ்ந்து அந்த சுவிசேஷ பணிக்கு பண உதவி செய்கிறவர்களாக, மற்ற உதவி செய்கிறவர்களாக, அந்த சுவிசேஷ பணிக்காக துன்பப்படவும் ஆயத்தம் உள்ளவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கேட்டு பவுல் நன்றி செலுத்துகிறார். சந்தோஷத்தோட நன்றி செலுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் ஒரு சகோதரனை உள்ள ஒரு சகோதரிய அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து செல்லும்போது நம்ம சந்திச்சிருப்போம், பேசியிருப்போம், ஆண்டவருக்குள்ள நடத்தியிருப்போம். அவங்க மறுபடி வந்து தேவனுக்குள் வந்து ஊழியத்தில் பங்கு பெற்று ஊழியத்தில் நல்ல உற்சாகமாக உத்வேகத்தோடு அவர்கள் ஊழிய பணியை நிறைவேற்றுகிற பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க? சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியத்திற்காகவும் பவுல் நன்றி செலுத்துகிறார். தேவனுடைய கிரியையின் மீதான நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் இன் காட்ஸ் வொர்க். தேவனுடைய கிரியையின் மீதான நம்பிக்கை. பிலிப்பியர் 1:5-6 வசனங்களை வாசியுங்கள். பிலிப்பியர் 1:5-6. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம், உங்களை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் நான் என்ன செய்றேன்? தேவனை என்ன செய்றேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டீங்க, வாழ்றீங்க, உதவி செய்றீங்க, பாடுபடும் ஆயத்தமா இருக்கீங்க. அப்படிப்பட்ட நற்கிரியையை உங்களிலே தொடங்கினவர் நீங்களும் நான் அல்ல, இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையந்தம் அவர் முடிய நடத்தி வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன்? நன்றி கூறுகிறேன். அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கிறதுனால என்ன செய்கிறேன்? நான் நன்றி கூறுகிறேன். இப்ப நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள், சுவிசேஷத்தின்படி வாழுகிறார்கள், சுவிசேஷத்திற்கு உதவி செய்கிறார்கள். அது அவர்களால் உண்டானதல்ல, கிறிஸ்துவே உண்டாக்கினார். அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன்? தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனை நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். And I'm certain that God who began the good work within you will continue his work until it is finally finished on the day when Christ Jesus returns. Christ Jesus returns. 1 தெசலோனிக்கர் 5:24 வாசிக்க கேட்கலாம். 1 Thessalonians chapter 5 verse 24. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவர் எப்படி செய்வார்? அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? எந்த நோக்கத்திற்காக உங்களை அழைத்தாரோ, எந்த நோக்கத்திற்காக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அதைத்தான் நாம் பாடலாக ஆராதனையிலே பாடினோம். ஆமென். அழைத்தவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக செகண்ட் பார்ட்ல போலாம். ஒருத்தர் நம்ம நேசிச்சு நாம சுவிசேஷம் சொல்லி அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அல்லது ஆண்டவருக்குள் அவங்க பின்மாற்றம் அடைந்த போது அவங்கள உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி நம்ம மறுபடியும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து அவர்கள் நல்ல வல்லமையாக உற்சாகமாக ஊழியம் செய்கிற பொழுது அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது மட்டுமல்ல, தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? அவங்களுக்காக பிரேயர் பண்ணுவோம். அவங்களுக்காக பிரேயர் பண்ணணும். அது கண்டிப்பா பண்ணணும். நிச்சயம் நம்ம என்ன செய்யணும்? பண்ணணும். எப்படி பண்ணுவோம்? நம்ம பொதுவாக எப்படி பண்ணுவோம்?
ஒரு ஜெபம் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் சொல்லுங்க? ரொம்ப என்ன சீரியஸாக, இது பெரிய கஷ்டமான கேள்வியா? எப்படி பண்ணுவோம்? வேலை துபாய்க்கு வந்திருக்காரு, ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், டிரைவிங் லைசன்ஸு சீக்கிரமாக கிடைக்கட்டும், 3-4 அட்டம்ப்ட்டு ஏற்கனவே ஆகிப்போச்சு, ப்ரமோஷன் பல வருஷ கணக்காக தடையாயிருக்கு, வேலை அங்கே கம்பெனியில் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்கு. ஆமாம், வீடு கட்டணும்னு சொல்லி வந்த நாள்ல இருந்தே புலம்பிட்டு இருக்காரு, ஒன்றும் நடக்க மாட்டேங்க. இப்படி இந்த காரியங்கள்லாம் ப்ரேயர் பாயிண்ட் சேர்த்து உண்மையை அவங்க நேசிக்கிறதுனால, அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படி ஜெபம் பண்ணுவோம். அது தப்பு இல்லை. சரி, தயவு செய்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அது தவறல்ல. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய ஜெபிக்கிற அந்த நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? பவுலுக்கு தன்னால் வழிநடத்தப்பட்ட, தன்னால் சுவிசேஷம் சொல்லப்பட்ட, ஊழியத்திலே வாஞ்சையா இருக்கிற, உதவி செய்கிற தன்னுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறார். வாசிங்க. முதலாவதாக 3 காரியங்களை பவுல் அங்கே, 3 இல்லை நிறைய இருக்கு, நான் நேரத்தின் அருமை கருதி நான் அதை குறைச்சேன். 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பிலிப்பியர் 1:9 வாசிங்க. பிலிப்பியன் சாப்டர் 1:9. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் எப்படி பெருகணும்? அதிகமாக பெருகவும். And this is my prayer, that your love may abound more and more in knowledge and depth of insight. அன்பிலும் அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகுதல். growing in love, knowledge and discernment. பிலிப்பிய சபை மற்ற எல்லாத்துலேயும் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. அங்கே மாரல் இஷ்யூஸ் இல்லை, ஒழுக்க ரீதியான பிரச்சனைகள் இல்லை, உபதேச ரீதியான டாக்டரினல் இஷ்யூஸ் அதுவும் இல்லை, உபதேச ரீதியான பிரச்சனைகள் இல்லை. ஆனால் ஐக்கியத்திலே குறைவு இருந்தது. அதை நீங்கள் வீட்டில் சென்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனங்களையும், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களையும் நீங்கள் வாசித்தால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அங்கே என்ன ப்ராப்ளம் இருந்துன்னா, ஐ எம் ரைட், நான் சொல்றதாம்ப சரி. அது இப்போ எல்லா இடங்கள்லையும் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? வீட்டில் இருக்கு, ஆஃபீஸில் இருக்கு, சபையில் இருக்கு, எல்லா இடங்கள்லையும் இருக்கு. எல்லாருக்கும் நான் சொல்றது சரி, நீ சொல்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட், ஒரு மனப்பாங்கு பெருகி இருக்கிற நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அப்பமே இருந்திருக்கு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, அந்த ஐக்கியத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது, பாதிப்பு ஏற்படும் போது அன்பு மக்களை என்ன செய்து ஒன்றிணைக்கிறது. நீங்கள் அன்பிலே அதிகமாய் பெருக வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வரை வாசிங்க. Colossians chapter 3 verses 13-14. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அன்பை நீங்கள் என்ன செய்யுங்கள்? தரித்துக் கொள்ளுங்கள். And all over these virtues put on love, which binds them all together in perfect unity. இங்கே பவுல் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதை குறித்து சொல்லுகிறாரா அல்லது மனிதர்களிடத்தில் அன்பு கூறுகிறதை குறித்து சொல்லுகிறாரா என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ரெண்டையும் குறித்து சொல்லுகிறார் என்பதை நாம் அந்த கான்டெக்ஸ்ட், அந்த கருப்பொருளை வாசிக்கும் போது தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே
37 39 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் இயேசு அங்கு மிக தெளிவாக அதை குறிப்பிடுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற கற்பனை, இது ஒப்பாயிருக்கிற கற்பனை. இது என்ன செகண்ட் கேட்டகரி இல்லை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஒருவன் தேவனிடத்தில் உண்மையாக ட்ரூலி உண்மையாக அன்பு கூறுகிறவராக இருந்தால் பிற சகோதரிகளை நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள். சகோதரிகளை நேசிக்கிறவர்கள் உண்மையாக தேவனை நேசிக்கிறவர்களாகத்தான் இருக்க முடியும். பவுல் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் அன்பிலே பெருக வேண்டும். தெசலோனியருக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 9-10 வரை உள்ள வசனங்களிலே, சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே, அந்தப்படி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கிலும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்களும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். அது மட்டுமல்ல, அறிவிலே பெருக வேண்டும். அன்போடு இணைந்த அறிவிலே பெருக வேண்டும். growing in knowledge and understanding, புரிந்து கொள்ளுதலிலே நாம் பெருக வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:8 வாசிக்கிற பொழுது, அது மட்டுமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அன்பு இருந்தா அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் வரும். இப்போ ஒரு கணவன் துபாயிலிருந்து ஊருக்கு போய் திருமணம் முடித்து வந்துட்டார். ஒருவேளை மனைவி வர தாமதமானாலும், ஒருவேளை மனைவியே இங்கு வந்து சேர்ந்தாலும், அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு என்ன இருக்கும், அந்த அன்பு அதிகமானதா இருக்கிறதுனாலே அவரை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தரிசனம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவர் எப்படி நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் வரும். அதுபோலத்தான் ஒரு மனைவியை குறித்து கணவனுக்கும் அப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் வரும். அப்போ ஆண்டவரை அறிந்து கொள்வது, கிறிஸ்துவை அறிந்து கொள்வது என்பது என்ன? அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வது, அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வது, அந்த வார்த்தை நம்மை நடத்துகிறதை குறித்து நாம் அறிந்து கொள்கிறது. அதை எப்படி நாம் நடைமுறை வாழ்க்கையிலே உபயோகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான், ஞானத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நமக்கு ஒரு பிரேயர் பண்ணும்போது, ஒரு ஜெபத்திலே பணத்தாசையை குறித்து ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அந்த லவ் ஆஃப் மணி, பண ஆசை. 1 தீமோத்தேயு 6:10 நம்ம வாசிக்கிறோம். அதை வாசிக்க வேண்டாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக உணர்த்தப்படுகிறோம். அப்போ இதை நாம பிராக்டிக்கலா எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துவோம்? இப்போ நம்முடைய சபையில், நல்ல ஒரு பிரைவேட் செல்ஸ்ல, அதில் நம்முடைய ஆஃபீஸில் ஒருத்தர் நல்ல ஒரு பிலீவர் தான், வேற ஒரு சர்ச்சுக்கு போகிறவராக இருக்கலாம். அவர் எந்நேரம் பார்த்தாலும் எப்படி நம்ம பணத்தை பெருக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், இதில் போடலாமா, அதில் போடலாமா, அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமான்னு சொல்லி பேசிட்டே இருந்தா நீங்களும் நானும் என்ன செய்யணும் சொல்லுங்க? கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? என்ன செய்யணும் சொல்லுங்க? ரொம்ப கடினமான கேள்வியா இது? ரொம்ப டஃப் கொஸ்டினா? என்ன செய்யணும்? ஆண்டவரால் உணர்த்தப்பட்டிருக்கிறோம். நம்ம தேவனை நேசிக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், பணத்தை நேசிக்க கூடாது. ஆனா இவர் எப்படி அந்த டைரக்ஷன் என்ன செய்யறாரு, சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தார். நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் அவரை விட்டு விலகணும். கொஞ்சம் கொஞ்சம். அது மட்டும் இல்ல,
அப்படியே அவரை விட்டுறலாமா? அவர் எக்கேடு கட்டு போறாருன்னு. அப்படி அவர் தொடர்ந்து அந்த காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தால், வாய்ப்பு வரும்போது, ஒரு சந்தர்ப்பம் வரும்போது, ஜெபத்தோடு அவருக்கு ஏற்ற ஆலோசனைகளை அன்பினாலே ஜெபத்தோடு நாம் சொல்ல வேண்டும். அதான் உண்மையான அன்பின் வெளிப்பாடு. உண்மையான அன்பின் வெளிப்பாடு. மார்ட்டின் என்கிற தேவதாசன் இவ்வாறாக எழுதுகிறார், the most effective way to influence another person is to pray for him, and if a word of rebuke or correction has to be spoken, let it be prayed over first and then spoken in love. மற்றொருவர் மீது பாதிப்பை ஏற்படுத்த மிகச்சிறந்த வழி, அவருக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க? ஜெபிக்கணும். ஒருவேளை கடிந்து கொள்ளும் அல்லது திருத்தும் வார்த்தையை சொல்ல வேண்டியிருந்தா, கொஞ்சம் கடினமா பேச வேண்டியிருக்குன்னா, நல்ல பிரேயர் பண்ணி என்ன செய்யணும்? அவருடைய ஹார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிடணும். நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம ஜெபம் பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ஆவியானவரே அவருடைய ஹார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிடுவார். அது இல்லாமல் நேரடியாக என்ன பார்த்து நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் போனால் இது சரி வராது, இப்படிலாம் போனால் ஒரு பிலீவருக்கு இது அழகு இல்லை, அது இதுன்னு நம்ம கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினா அவர் சர்ச்சை விட்டே இடத்த காலி பண்ணிடுவார். இந்த பிரதர் அங்கே வந்துகிட்டு இருக்கார், நான் அங்கே வரல பிரதர் அப்படின்னு சொல்லி போயிடுவார். கடினமான காரியங்களை, பிரசங்கங்களை, அவருடைய மனதை பாதிக்கிற காரியங்களை அதை கேட்டு அதற்காக வருத்தப்பட்ட சிலரை நான் அறிந்திருக்கிறேன். சொல்லுகிற காரியத்தை, சொல்லுகிற சத்தியத்தை எப்படி ஜெபத்தோடும் அன்போடு நம்ம என்ன செய்யணும்? பகிர்ந்து கொள்ளணும். அப்போ முதலாவதாக நாம் பார்த்தோம். முதலாவதாக நாம் என்னத்தை பார்த்தோம்? எதை பார்த்தோம்? அன்பிலும் அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். growing in love, knowledge and discernment. இரண்டாவதாக பிலிப்பியர் 1:11 வாசிங்க. பிலிப்பியர் 1:11. Philippians chapter 1 verses 11. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். இங்கே 9வது வசனத்தை நீங்க சேர்ந்தா வாசிக்கணும். இட்ஸ் a continuous verses. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக. அப்ப இரண்டாவதாக பவுல் சொல்லுகிற காரியம், ஜெபிக்கிற காரியம், உத்தமமானவைகளை புரிந்து கொள்வதும் துப்புரவான இடரலற்ற வாழ்க்கை வாழ்வதும். அதற்காகத்தான் ஜெபிக்கிறார். தன்னால் வளர்க்கப்பட்ட, சுவிசேஷத்தினாலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு அவர் ஜெபிக்கிற இரண்டாவது காரியம், உத்தமமானவைகளை புரிந்து கொள்வதும் துப்புரவான இடரலற்ற வாழ்க்கை வாழ்வதும். அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் எக்ஸலன்ட் அண்ட் லிவிங் எ பியூர் அண்ட் பிளேம்லெஸ் லைஃப். Understanding what is excellent and living a pure and blameless life. இன்னைக்கு வாழ்க்கையில் முடிவெடுக்கிற சூழல்கள் வருகிறது, தடுமாற்றங்கள் வருகிறது. அநேக சமயங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உலகம் கொடுக்கிற ஆலோசனைகள், உலகம் கொடுக்கிற வழிமுறைகள், அதை பின்பற்ற வேண்டுமா, அல்லது ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவருடைய சுத்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய நோக்கத்தின்படி நாம் பயணம் செய்ய வேண்டுமா என்பதை குறித்த அநேக குழப்பங்கள் அநேக முறை எல்லோருக்கும் ஏற்படுவது உண்டு. ரோமர் 12:2 வாசிங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே
மறுரூபமாகுங்கள். மறுரூபமாகுங்கள். நியூ லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன் பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க. Don't copy the behavior and customs of this world, but let God transform you into a new person by changing the way you think. Then you will learn to know God's will for you, which is good and pleasing and perfect. Which is good and pleasing and perfect. அப்படி இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருப்பீங்க. தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்ட நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் நாம் இருக்க முடியும். நான் ஒரு லேண்ட் பிரச்சனை வச்சுக்கொள்வோம். ஒரு எக்ஸாம்பிள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். ஊர்ல ஒரு லேண்ட் ப்ராப்ளம் இருக்கு. என்ன லேண்ட் ப்ராப்ளம்? என்க்ரோச் பண்ணிட்டாங்க. நமக்கு வர வேண்டிய, நியாயமா வர வேண்டிய இடத்துல அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அப்படி பில்டிங்கை கொண்டு வந்துட்டாங்க, அல்லது காம்பவுண்ட் வாலை கொண்டு வந்துட்டாங்க, காரியங்களை செய்துட்டாங்க. நம்ம பார்க்குறோம், அதிர்ச்சி அடைகிறோம், வேதனை அடைகிறோம். என்ன செய்யறது? எப்படி இதை சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரர் வராரு. அவர் என்ன சொல்வார்? அண்ணே, இதுக்கெல்லாம் போலீஸு கோர்ட்டுலாம் போனால் நீங்கள் நம்ம வாழ்கிற காலத்தில் அதுக்கு தீர்ப்பு வராது. ஆமாம், இந்த கேசஸ்லாம் இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கேசஸ் கோர்ட்டில் இருக்குது. அது சுப்ரீம் கோர்ட் வர போய் நமக்கு தீர்ப்பு வர்றதுக்கு இதை ஏன்ட்ட விட்டுருங்க. இது டீல் பண்ணுறது வேற வழி. இதுக்குன்னு சில அப்படி ஏன்னா உங்களுக்கெல்லாம் துபாய், நீங்கள் அல்லேலூயா பாட்டு பாடுறீங்களா, ஜெபம் பண்ணுறீங்களா, அப்படி அதே நின்றுங்க. மற்ற காரியங்களை நாங்கள் எப்படி ப்ராக்டிக்கலாக நாங்கள் என்ன செய்வோம்? ஹேண்டில் பண்ணுவோம். கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுத்தா இது எல்லாமே நேரம் ஒரே வாரத்தில் பிரச்சனை சால்வ் ஆயிரும். அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு வைங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? ஹோம்ஒர்க் இன்னைக்கு வீட்டில் மத்தியானம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னால், ஆமாம், இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணுங்க. இப்படி எனக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா, இப்படி சொன்னாங்கன்னா ஆலோசனைகள், நான் என்ன செய்வேன்? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து காரியங்களை செய்வேனா, அல்லது நான் என்ன செய்வேன்? சரி, பிராக்டிக்கலா நடைமுறையா இப்படித்தான். நீங்க நினைக்கிற மாதிரி துபாய் மாதிரி இங்க கிடையாதுங்க. இந்தியாவினுடைய அந்த சிச்சுவேஷனே வேற. இங்க செய்ய வேண்டிய விதத்தில் செஞ்சாதான். அப்ப ஆண்டவர் இங்க ஒரு ஆண்டவர், நமக்கு இந்தியாவுக்கு ஒரு ஆண்டவர், துபாய்க்கு ஒரு ஆண்டவரா? அப்படியா? இப்ப நம்ம என்ன செய்வோம்? சரி, பிரச்சனை வந்துட்டு, அந்த பிரச்சனை பெருசாயிட்டு, அவங்க சொன்ன மாதிரி ஒரு வாரத்தில் முடியறது அப்படி இல்லை. பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா இப்பதான் நம்ம அந்த வசனத்துக்கு வரோம். நீங்கள் துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அப்போ பிரச்சனை பெருசானா பக்கத்தில் இருக்கவங்க விசுவாசிங்க, ஒரு எளிய விசுவாசிங்க அல்லது ஆண்டவரை அறியாதவங்க, நம்மளை குறித்து ஒரு நல்ல கிறிஸ்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்களும் சேர்ந்தா இதை பண்ணாங்களா? இந்த வேலைகள் தான் இவங்களும் சேர்ந்து பண்ணாங்களா? இவங்களுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அவர்கள் இடரல் அடைவதற்கு என்னவா இருக்கும்? ஏதுவாயிருக்கும். இடரல் அடைவதற்கு ஏதுவாயிருக்கும். அப்போஸ்தலர் 24:16 வாசிங்க. Acts chapter 24:16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுது குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்கிற பிரயாசப்படுகிறேன். தம்பி வேண்டாம், விடுங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு அவரை போய் பார்க்கிறேன். நான் என்ன செய்றேன்? பேசி பார்க்கிறேன். நீங்க பேசினா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான். நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க, கூட கொஞ்சம் தான் பிரச்சனை பெருசாக்குறீங்க. இல்ல, எனக்கு ஆண்டவர் எனக்கு தெளிவா சொல்றாரு, நான் ப்ரேயர் பண்ணிட்டு போய் பேசுறேன்.
பேசுறோம். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சமாதானமாய் காரியங்கள் நடந்தால் என்ன சொல்லுவாங்க ஜனங்கள்? ஆண்டவருடைய பிள்ளைன்னா, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள்னா, அவங்க கிறிஸ்தவர்களா இருக்கனா அவங்க இப்படித்தான் இருக்காங்க. மற்றவங்கன்னா வீணான சண்டை போட்டிருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாங்க, கோர்ட்டு போயிருப்பாங்க. ஆனால் இவங்க அது பண்ணலையே. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார். தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ரோமர் 14:13 வாசிங்க. ரோமர் 14:13. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே யார் தீர்மானிக்கணும்? நாம தீர்மானிக்கணும். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொல்ல டைம் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. என்னுடைய தம்பி திருமண கருத்துக்காக நான் போகும்போது பாஸ்போர்ட் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் இருந்தது. திருமணத்தில் நம்ம தவிர்க்க முடியாது என்பதனால நான் போயிட்டேன். அப்போ அங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போனோம். கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக பாஸ்போர்ட்டு ரெனியூ பண்ணணும், புதுப்பிக்கணும். இப்போ இங்கே படாத பாடுபட வேண்டியிருக்கு. இப்போ தற்காலத்தில் அங்கேயும் அப்படி தான். ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடு. அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸரை பார்க்க போனோம். அப்போ என்னுடைய 2வது சகோதரர் லெனினுக்கு அடுத்த சகோதரர், அவர் அப்போ பத்திரிகை ஆசிரியராக இருந்தார். அப்போ அவர் கூட ரிப்போர்ட்டரு, ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் வந்திருந்தாங்க. அண்ணே நீங்கள் இதெல்லாம் எங்கிட்ட விட்டுருங்க, நாங்கள் பார்த்து பேசிடுறோம். பேசி அந்த ஆஃபீஸரை பார்ப்போம், உடனே ரினியூ பண்ணுங்க, அல்லது உங்களுக்கு எதாவது தரணும்னா தாரோம், இல்லைன்னா அடுத்தால ஒரு கவர் ஸ்டோரி போட்டு கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிடலாம், வேலை முடிஞ்சு போயிடும் அப்படின்னாங்க. சொன்னாங்க. எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இல்லை அப்படிலாம் வேண்டாம், அப்படி ஷார்ட் பீரியடில் ரெனி, அது என்னுடைய தப்பு, அது அப்படி அமைஞ்சு போச்சு, அதுக்காக வேண்டாம், அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். அவன் பிழைக்க தெரியாமப்பா, இவன் சொன்னால் கேட்கவும் மாட்டான் அப்படின்னு சொல்லி பிரதர் ரொம்ப சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு. என்னென்ன ஏன்னா ஈஸி வேலைண்ணே, ஒன்று கொடுக்க வேண்டியதை கொடுத்து முடிச்சிருவோம், ரினியூ பண்ணிடலாம் பாஸ்போர்ட்டை, அல்லது ஒரு போட்டுடலாம், ஒரு கவர் ஸ்டோரி போட்டுடலாம் இந்த அம்மாவை பற்றி, க்ளீனாக வேலை முடிஞ்சு போய்டும் அப்படின்னு சொன்னாங்க. வேண்டவே வேண்டாம், வேலையே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அடுத்த நாள் நான் மறுபடியும் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போகிறேன். அங்கே போன உடனே, சார் குட் நியூஸ், வாங்க சார், தட்கால்னு ஒரு நியூ ஸ்கீம் வந்திருக்கு சார், நீங்கள் யாருக்கும் எந்த பணம் கொடுக்க வேண்டாம், அதிகமாக கொஞ்சம் ஃபீ கவர்மெண்ட்டுக்கே கொடுத்தீங்கன்னா உடனடியாக அதை ரினியூ பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி. நான் இன்னைக்கு நான் சொல்லியிருப்பேன் வீட்டில், எங்கள் ஃபேமிலியில், இந்த தட்கால் ஸ்கீமே ஆண்டவர் எனக்காக தான் கொண்டு வந்தார். மற்றவர்களுக்கு முன்பாக இடரலற்றவர்களும் துப்புரவானவர்களாக இருக்க வேண்டும் என்கிற பாரத்தோடு பவுல் ஜெபித்தார். நாமும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது மட்டுமல்ல, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். மூணாவதாக பிலிப்பியர் 1:10 வாசிங்க. பிலிப்பியர் 1:10. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. நீதியின் கனிகளால், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாக செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், அதுதான் பவுலினுடைய வாழ்க்கையின் நோக்கம், அதுதான் பவுல் இந்த கடிதத்தை எழுதினதன் நோக்கம். தேவனுடைய மகிமைக்காக நீதியின் கனிகளால் நிரப்பப்படுதல், fill with the fruit of righteousness for the glory of God, fill with the fruit of righteousness for the glory of God. கலாத்தியர் 5:22-23 வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை.
இந்த ஆவியின் கனிகளால் நிறைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்ந்தார், ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தார், ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அநேகரை ஆண்டவருக்குள்ளே நடத்த முடியும், இன்னும் அதிகமாய் நடத்த முடியும். அப்படிப்பட்ட வாஞ்சையோடு தான் பவுல் அவர்களுக்காக அவர் ஜெபம் ஏறெடுக்கிறார். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1 Peter chapter 2 verse 12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்த சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி, ஆண்டவர் வருகையின் நாளிலே தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்க ஒரு மாடல் லைஃப் இருக்கணும், ஒரு எக்ஸாம்பிளரி லைஃபா இருக்கணும், ஒரு இன்ஸ்பிரேஷனல் லைஃப் இருக்கணும், ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு நம்ம நிறைய முறை பேசி இருக்கிறோம். இன்னைக்கு உலகம் தழிய அளவிலே கிறிஸ்தவம், உண்மையான தேவனை பின்பற்றுகிற இந்த கிறிஸ்தவம் மதத்தை அதை வலியுறுத்தாமல் உறவை வலியுறுத்துகிற கிறிஸ்தவம், அநேக ஆசீர்வாதங்களை, எண்ணிலடங்காத ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய கிறிஸ்தவம் வளர வேண்டிய விதத்தில் ஏன் வளரலன்னா, அநேக காரியங்கள் இருந்தாலும், அநேக காரணங்கள் இருந்தாலும், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் ஒரு கனி கொடுக்கிற, ஒரு வெளிச்சம் தருகிற, ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற வாழ்க்கை வாழாதது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். யோவான் 15:8 வாசிக்கிறோம். John 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் நீங்கள் சீஷராயிருப்பீர்கள். வேறொரு சபைக்கு போகிற ஒரு சகோதரன் அங்க இந்த ஸ்கிரிப்சர் கிளாஸ் அதுக்கு ஹெட் மாதிரி அவர் எனக்கு தெரியும், நல்ல ஃப்ரெண்டு தான். நான் ஒர்க் பண்ண ஒரு கன்சல்டன்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். எப்போ பார்த்தாலும் அது ஒரு மாதிரி ஹால் இப்படி இருக்கும், அங்கே யாருக்குமே கேபின் கிடையாது. ரொம்ப டைரக்டர் லெவலில் இருக்கிறவங்க தான் ஒரே ஒரு கேபின், மீது எல்லாருமே யார் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும். ஓப்பன் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பெரிய ஹால் இருக்கும், ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். இவர் காலையில் வந்ததுலேருந்து அந்த சண்டே கிளாஸ், இந்த ஸ்கிரிப்சர் கிளாஸில் உள்ள அந்த டிராயிங்கை போடுறது, அந்த இது எடுக்கிறது, அந்த பிரிண்ட் எடுக்கிறது, நல்ல கலராக பண்ணுவார். அவர் நல்ல டேலண்டட். அவர் டிராஃப்ட்ஸ்மேன் ஆயிருந்து நல்ல டிசைனர் ஆயினவர். கலர் எடுக்க, பிரிண்ட் எடுக்கிறது, அது எடுக்கிறது, இது எடுக்கிறது, இது எடுக்கிறது, இது எடுக்கிறது, தப்பு கிடையாது. ஆனால் கம்பெனியில் சம்பளம் வாங்கிட்டு, முதலாளிட்டு சம்பளம் வாங்கிட்டு ஸ்கிரிப்சர் கிளாஸ் வேலையை அங்கே செய்யக்கூடாது, அது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர், ஒரு சகோதரன், ஒரு இந்து சகோதரன், என்னுடைய நண்பர் தான், அவருக்கும் நண்பர் தான். சார் இவர் என்ன சார் சர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்காரு, எப்போ பார்த்தாலும் கொடுத்த வேலையே தாமதமாகுது, அவர் செய்ய வேண்டிய வேலை தாமதமாகுது, எப்போ பார்த்தாலும் டிசைன் பண்ணுறது, பிரிண்ட் எடுக்கிறது, புக்லெட் போடுறது, இந்த வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க, அவர் செய்வது தவறல்ல, ஆனால் அந்த இடத்துல எப்படி சாட்சி கெடுக்கிறது, எப்படி நம்முடைய ஆண்டவராகிய நாமம் தூஷிக்கப்படுகிறது என்பதை நீங்க உணர்ந்து அருமையா சொல்றாரு பேதுரு. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில், அது வாசிக்க சிஸ்டர் மறுபடியும் 1 பேதுரு. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை, அவங்க ஏற்கனவே உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா, அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்றேன்.
நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்முடைய ரூமில், நம்முடைய ஃபேமிலியில் நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கணும்னு பவுல் பாரத்தோடு ஜெபிக்கிறார். கடைசியா அன்பிலும் அறிவிலும் எல்லா உணர்விலும் வளர்ந்து வருகிறவர்களாயிருக்கிறோம். என் வாழ்க்கையில் சிறந்த காரியங்களை தேவனுக்கு சுத்தமான முறையிலே ஜெபத்திலே நான் தேர்ந்தெடுக்கிறேனா, தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் நீதியின் கனிகளால் நிரப்பப்படுகிறேனா? Am I growing in love, knowledge and discernment? Am I actively choosing in prayer excellent things in my life? Am I producing the fruits of righteousness that bring glory to God? பவுல் ஜெபித்து விட்டு நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றாரு. அதை மட்டும் நம்ம வாசித்து முடிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5-7. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5-7. உங்கள் சாந்த குணம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. இது ஒரு பார்ட், அது முடியுது. அப்புறம் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கர்த்தர் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தர் சமீபமாய். இன்னும் ஒரு தடவை. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இன்னும் ஒரு தடவை. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அதனால நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கவலைப்படுவதற்கு அங்கே 1008 காரணங்கள் இருந்தது. இன்றும் நமக்கு 1008 காரணங்கள். எவ்வளவு நாள் இந்த ஊர்ல இருப்போம்? இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? ஊருக்கு போனா என்ன செய்யறது? பிள்ளைகளுடைய படிப்பு, நம் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கிற கேள்விகள் இருக்கலாம். உண்மைதான். ஆனா இங்க சொல்றார் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். வாசற்படியிலிருந்து தட்டுகிறார். எப்ப வருவார் நமக்கு தெரியாது. பிதாவை தவிர யார் ஒருவர் அறியார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறதுனால இந்த காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு, ஒதுக்கி வைத்து விட்டு, அதற்காக ஜெபிக்க வேண்டியது அதை விட முக்கியமாக அன்பிலே, புரிந்து கொள்ளுதலிலே, அறிவிலே பெருகுகிறவர்களாக, கனிதரும் வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, வாழ்க்கையிலே சிக்கலான சூழ்நிலைகளிலே தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சுத்தத்தை செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை துணைக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்மால் வழி நடத்தப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிரேயர்சல் மக்களுக்காக, நம்முடைய குடும்பத்தின் மக்களுக்காக, நம்முடைய சக விசுவாசிகளுக்காக நாம் ஜெபிக்கிறது மட்டுமல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடத்தின்படி வாழ தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்கலாம். எல்லார் தேவ சமூகத்திலே எழுந்து நிற்கலாம். ஜெப விழிப்புடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி நவ எருசலேமாய் தூயல் அங்கிர்தமாய் நாம் ஆயத்தமாயிடுவோம். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். சாரோல் நவராஜ் அம்மா சொன்னதுன்னா லாஸ்ட் மெசேஜ், அதுக்கு முந்தின மெசேஜில் சொன்னேன். எப்படியும் உம் வருகையிலே என்னை முற்றிலும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்னை நடத்திடுவீரே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே, ஏழை என்னை சேர்த்திடுமே. ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த பாடலை பாடி முடிக்கும் போது பாஸ்டர் ஜெபிப்பார்கள். கலம் நிறைந்த நாள் நடுவானில் மின்னிடுமே. இதுவா எல்லாரும் இணைந்து ஒப்பு கொடுத்து பாடலாம். இனி என்றுமே ஆனந்தம், இதுவரை இருந்த
செய்திடுவார் நன்று. தலகாத்தனம் இயேசு நின்று யுத்தம் செய்திடுவார் நன்று. அவர் ஆவி, எல்லாரும் இணைந்து பாடலாம். ஜெய கீதங்கள் பாடிடுவோம். அவர் ஆவியினால் புது பலனடைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம். குதூகலம் நிறைந்த நன்னா ஜப விழிப்புடன் வானில் மின்னிடுவே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். ஜப விழிப்புடன் துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். ஜப விழிப்புடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி. ஜப விழிப்புடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி. நவ எருசலேமாய் துயர் அங்கிதமாய் நாம் ஆயத்தமாகிடுவோம். நவ எருசலேமாய் துயர் அங்கிதமாய் நாம் ஆயத்தமாகிடுவோம். குதூகலம் நிறைந்த நாள் நடுவானில் நின்னிடுவே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களாக, சுவிசேஷத்திற்கு உத்தமர்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் ஜெபித்த அந்த ஜெபத்தை இந்த காலை நேரத்தில் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தந்தார். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டின வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக ஒரு வயசு கூட நன்றி செலுத்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதிகமாய் அன்பிலும் அறிவிலும் உணர்விலும் நாங்கள் பெருக தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஆண்டவரே துப்புரவற்றவர்களாகவும் இடரில்லாதவர்களாகவும் நடந்து கொள்ள விளங்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. உத்தமமாய் நடந்து கொள்ள ஆண்டவரே ஹalleluya கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீதியின் கடிகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிறைந்தவர்களாய் தேவனை மகிமைப்படுத்த ஓ கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க ராஜா. மிகுந்த கனிகளை உமக்கு கொடுக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நீ சமீபமாய் இருக்கிறீர் என்பதை ஒரு விஷயம் கூட நினைவு கூறுகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தர் விரும்புகிற அந்த ஜீவியத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா நாங்களும் ஜீவித்து உமக்கு எதிர்கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோமே அப்பா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே வசனத்தை கேட்டு ஆண்டவரே விட்டு விடாதபடிக்கு அதன்படி ஜீவிக்க ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya எதிர்பார்ப்புகளோடு தேவைகளோடு வந்திருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் தனித்தனியாய் பேராய் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய மாறாத பெரியாத பிரச்சனை தொடர்ந்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹalleluya தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைச்சிருப்பதாக. ஆமென் ஆமென். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன்.
எல்லாரும் இணைந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரித்து கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.